அப்புறம் என்னன்னு கேட்டால், முந்தின நாள் நான் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தேன் நான். ஆம், இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டை வச்சு எங்கே வந்து அடுத்த மூமெண்ட் இருக்குமென்று சொல்லி, அப்போ இதில் ஒரு பெட்டி போட்டு நான் உங்களுக்கு காட்டி தந்தேன். அடுத்த மூமெண்ட் எங்கே போகுமெண்டு நான் சொன்ன மாதிரியே இதில் 2 லிக்விடிட்டி இருக்குது. இதில் 2 விக் போட்டு இந்த கொஞ்சம் லிக்விடிட்டி இருந்துச்சு. இந்த விட்ட லிக்விடிட்டியை வந்து சனிக்கிழமை ஒரு 3-4 மணிக்கு அவர் வந்து போய் மேலே எடுத்துட்டு நான் சொன்ன மாதிரி இந்த சப்போர்ட்டை வந்து பிரேக் பண்ணிச்சுது. சரியா? அப்போ இனி என்ன செய்யும், எங்கே போவார் என்றதை நாங்கள் ஒருக்கா பார்ப்போம். அப்போ இவர் வந்து இன்னும் ஆகலும் கீழே போகிறாரா என்று பார்த்தா நாங்கள் முதல்ல இப்போ இன்னொரு படம் ஒன்று கீறுவோம். சரி, இப்போ நாங்கள் வந்து இந்த சப்போர்ட்டை எங்களுக்கு பிரேக் பண்ணிட்டுது. அப்போ இது தேவையான்னு கேட்டால் தேவைதான். ஏன்னு கேட்டால் சில வேளைகளில் இது வந்து எங்கே போய் எங்கே எது வரைக்கும் போகும் என்று சொல்லி நாங்கள் பார்க்குறதுக்காக இந்த சப்போர்ட் லைன் இன்னும் தேவைதான். அப்போ கொஞ்சம் நாங்கள் விடுவோம், விட்டுட்டு இதை வந்து மேலே போன பிறகு நாங்கள் இந்த சப்போர்ட் லைனை வந்து நாங்கள் ரிமூவ் பண்ணுவோம். ஏனென்றால் அதுக்கு பிறகு இந்த சப்போர்ட் லைன் எங்களுக்கு தேவையில்லை, ஏனென்றால் இதை பிரேக் பண்ணிட்டுது. ஓகே, இப்போ நாங்கள் பார்ப்போம் எங்கே மட்டுக்கும் இவர் போகிறாருன்ட்டு. இதில் பார்த்தீங்களன்னு சொல்லி சொன்னால் இதில் இருக்கிற அந்த ரெசிஸ்டண்ட் எல்லாத்தையும், அதாவது கீழே இறங்கேக்கில் நாங்கள் சொல்லுவோம் இதை சப்போர்ட்ன்னு சொல்லி, மேலே இருக்கேக்கில் ரெசிஸ்டன்ட்னு சொல்லுவோம். இதில் இருக்கிற சப்போர்ட் எல்லாத்தையும் வந்து பிரேக் பண்ணி இப்போ இவர் வந்து கீழே வந்துட்டார். அப்போ நெக்ஸ்ட் லெவல் என்னவா இருக்குது? இப்போ இதை பிரேக் பண்ண போகிறார். ஏற்கனவே இதில் பிரேக் பண்ணிட்டார். இந்த ரெசிஸ்டன்ட் லெவல் இருக்குது இவடத்தடியில், இந்த ரெசிஸ்டன்ட் லெவலை பிரேக் பண்ணிட்டார். இப்போ இவர் இன்னும் கீழே போகிறார். இப்போ எங்கே வரைக்கும் இவர் போவார் என்று பார்த்தோம்னா, ஒன்றில் இதுக்கு கீழே வருவார், இல்லது இதில் ஒரு லிக்விடிட்டி இருக்குதா, கம்பி இருக்குதா, இந்த கம்பிக்கு வந்து இந்த கம்பியை வந்து எடுத்துக்கொண்டு போவார். இதுக்கு கீழே வருமான்னு பார்த்தா பார்ப்போம் நாங்கள் என்ன நடக்கும். சரி, ஒரு சதுரம் ஆஸ் யூஷுவல் ஒரு சதுரத்தை போட்டு பார்ப்போம் எங்கே வந்து எங்களோட ரெசிஸ்டன்ட் எல்லாம் இருக்குதுன்ட்டு சொல்லி. ஒரு ரெக்டாங்கிள், ஒரு செவ்வக பட்டியை போட்டு பார்ப்போம். இப்போ எடுத்தீங்களேண்டா இந்த இடத்துல எல்லாம் நிறைய பார்த்தீங்களேண்டா கம்பியாக விட்டுட்டு போயிருக்குது. அப்போ அது மட்டுக்கும் இல்லை, இந்த இடத்துல வந்து நேரத்துக்கு வந்து பார்த்தீங்களேண்டா 12ஆம் தேதி ஏப்ரல் மாதம், சரியா, 12ஆம் தேதி ஏப்ரல் மாதம் தொடங்கின இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் இன்று வரைக்கும் போய் கொண்டிருக்குது. சரியா? அப்போ இன்றைக்கு எத்தனை 18, இன்றைக்கு எவ்வளவு 19ஆம் தேதி. அப்போ இந்த 19 தேதி மட்டுக்கும் இன்றைக்கி போய்கொண்டே இருக்குது. 20, இந்த 20ஆம் தேதி மட்டுக்கும் போய்கொண்டே இருக்குது. அப்போ இவ்வளோ நாளாக வந்து இவ்வளத்தடியிலேயே வந்து இதை உடைக்கணுமெண்டு முக்கிக்கொண்டு இருக்கிறார், முக்கியலை. அப்போ முடியலை. அப்போ என்ன நடக்கணுமென்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அப்போ எங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு போராட்டத்துக்கு பிறகுதான் வேறு உடைக்கணுமென்ற ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. இப்போ உதாரணத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கீழே இந்த முக்குளிக்கிற ஆக்களுக்கு தெரியும், இந்த ரொம்ப அடியில் போயிட்டோம்னா அவையலால் உயரத்துக்கு ரொம்ப ஸ்பீடாக வர முடியும். சரியா? அதாவது கடல் மட்டத்துக்கு அடியில் நிறைய போச்சுன்னு மட்டும் சொல்லி சொன்னால் அவையலால் ரொம்ப ஸ்பீடாக வந்து முன்னுக்கு வரலாம். ஏன்னு கேட்டால் ஒரு அமுக்கத்தை வந்து நாங்கள் கொடுக்கல, அந்த அமுக்கத்தில் எங்களுக்கு வந்து மேலே வந்து எழும்புறதுக்கான சந்தர்ப்பங்கள் கூட இருக்குது. அப்போ இதில் பார்த்தீங்களன்னு சொல்லி சொன்னால் இப்போ இவர் கீழே வந்துட்டார். கீழே வந்த உடனே எப்படி வருவாருண்டா இது மட்டுக்கும் வரலாம். சரியோ, இது மட்டுக்கும் வந்துட்டு அடுத்த நகர்வு எப்படி என்று இருக்குமெண்டா, இப்போ பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக இவர் ஒரு லிக்விடிட்டியை எடுத்து, இந்த லிக்விடிட்டி எடுத்து, இப்போ இடத்துல வந்து லிக்விடிட்டி எடுத்து இப்போ வந்து இப்போ கீழே வந்தாருண்டா எங்கே மட்டுக்கும் அடுத்தது போவேன், அடுத்த எங்களோட இந்த லிக்விடிட்டியை எடுக்க வலிக்கிடுவேன். இப்போ இது வந்து நான் ஸ்மால் டைம் ஃப்ரேம் வந்து காட்டையில், நான் இப்போ 1 hour டைம் ஃப்ரேமில் காட்டுறேன். இப்போ இந்த 1 hour டைம் ஃப்ரேமில் இன்னொரு லிக்விடிட்டி இருக்குது. அப்போ என்ன செய்வேன், திருப்பி இங்கே வந்துட்டு திருப்பி போய் அந்த லிக்விடிட்டி எடுத்துகிட்டு திருப்பி கீழே வந்து நல்லா உடைச்சிட்டு மேலே போய் அடுத்த லிக்விடிட்டி, எங்களோட பெரிய லிக்விடிட்டி ஒன்று இருக்குதுன்னு நான் உங்களுக்கு போன கிழமை சொன்னேன் தானே, இவ்வளோ பெரிய கேண்டில், 1 hour கேண்டில்லையே இவ்வளோ பெரிய கேண்டிலில் விக் வச்சுருக்கிறார். அப்போ இந்த விக்கை வந்து நாங்கள் போய் எடுக்கணுமென்று சொல்லி சொன்னால், ஒரு பெரிய விக்கை எடுக்கணுமெண்டா நாங்கள் வந்து கொஞ்சம் உடைச்சி கீழே வந்தால் தான் மேலே போகலாம்.
அல்லது ஏதாவது ஒரு மார்க்கெட் நியூஸ் இருக்க வேணும். அந்த மார்க்கெட் நியூஸ் வந்து ஒரு இம்பேக்டை கொடுக்கணும். அப்போ இப்போ பார்த்தீங்களா, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மார்க்கெட் நியூஸில் வந்து நான் பொதுவாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது இல்லை. நான் ஏன்னு சொல்லி சொன்னால், இப்போ இதில் வந்து எப்போவுமே வந்து இந்த ட்ரேடிங்கில் வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், டெக்னிக்கல் அனாலிசிஸ் இந்த ரெண்டும் தான் ரொம்ப முக்கியம். இந்த பொலிட்டிக்கல் அனாலிசிஸ்ன்றது இப்போ ஒரு அது அது வந்து பெருசாக வந்து எஃபெக்ட் பண்ணாது. ஆனால் எஃபெக்ட் பண்ணுமென்றே சொல்லுவேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேடராக இருந்தீங்கள்டா, ஸ்கேல்பராக இருந்தீங்களா, அந்த ஸ்கேல்பிங்குக்கு உங்களுக்கு அந்த நியூஸ் வந்து உதவியாக இருக்கும். ஆனால் இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு போன கிழமை வந்து இந்த முந்த நாளும் வந்து உங்களுக்கு வீடியோ போடையில் உங்களுக்கு போட்டிருந்தேன். அதில் வந்து இந்த நான் வந்து பொதுவாக வந்து பொலிட்டிக்கல் நியூஸை வந்து கன்சிடர் பண்ணுறது இல்லை. என்னடா அந்த யூஎஸ்டி ஜேபிவையை எடுத்துக்கொள்ளுங்க. அப்போ நான் வந்து 2019ஆம் ஆண்டு நான் என் ஃப்ரெண்டுக்கு சொல்லிக்கல, இது வந்து இப்போ இது என்னது ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னில் போய் இது கீழே இறங்கு மட்டும் சொல்லி சொன்னேன். அதே மாதிரி இப்போ ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வச்சுருக்குது. கோல்டுக்கு நான் சொன்னேன் 3000 போகமாட்டேன். அப்போ அவர் என்னட்ட கேட்டவர், அதை எப்படி உங்களால் சொல்ல முடியுமெண்டு ஃபிபனாச்சியை வச்சு தான் அந்த சொன்னேன். இப்போ ஒவ்வொன்றும் வந்து அடுத்தது வந்து பிறகு எனக்கு எலியட் வேவ் அதிலெல்லாம் படிச்சுனா, ஆனால் அதில் எனக்கு பெரிய ஆர்வம் இல்லை. என்னென்னா நான் வந்து இண்டிகேட்டர்ஸை வந்து நான் பெருசாக கணக்கெடுக்கிறது இல்லை. அப்போ இப்போ வந்து நீங்கள் இந்த இதில் வந்து இந்த சும்மா இந்த விக்குகளை பார்த்துக்கொண்டு போகலாம். இந்த லிக்விடிட்டி இதெல்லாம் லிக்விடிட்டின்னு சொல்கிறது. இந்த விக்குகள் பார்த்தீங்கன்னா மேலே ஊசி அடிச்சிருந்தானேண்டா எப்போ வந்து ஒரு அப் ட்ரெண்டில் இருக்கேக்கில் வந்து அந்த ஊசியை வந்து எடுக்கிறதுக்கு போவார். சரியா? அடுத்தது கீழே இருந்தால் டவுன் ட்ரெண்டில் வந்து அந்த 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 விக்கை எடுத்துக்கொண்டு போகும். அப்போ இவ்வளவு தான் இதில் இருக்கிற ஒரு கோட்பாடே ஒழிய இதுக்கு மிஞ்சி இதுக்கு ஒன்றுமே இல்லை. இப்போ ஒரு பெரிய நியூஸ் வந்துட்டுதுண்டா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு நியூஸ் வந்துட்டுன்னா வெப்பமே, அப்போ என்ன செய்யும்? இதில் இருந்து இந்த பெரிய கேண்டில் இருக்குது, இவ்வளோ தான் இதுதானே அதோட பிரச்சனை. அப்போ நீங்கள் ஸ்கேல்பராக இருக்கிற பட்சத்தில் வந்து இந்த இந்த இடத்துல வந்து நீங்கள் நல்லா சம்பாதிக்கக்கூடியது மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ லாங் டேர்மை பாருங்க. இப்போ லாங் டேர்ம் ட்ரேடிங் நான் சொன்ன 12ஆம் தேதி தொடங்கி இந்த 20ஆம் தேதி மட்டும் அங்கே நிற்குதுன்னு பாருங்க. அதே இடத்துக்குலாம் நிற்குது. அப்போ இப்போ உண்மையை சொல்லுங்க, நீங்கள் பொலிட்டிக்கல் நியூஸ் கேட்டிங்களா அது வந்து இந்த லாங் டேர்ம் ட்ரேடிங்கை வந்து எஃபெக்ட் பண்ணுமாண்டா? அது இல்லவே இல்லை. அது உண்மையாக போய் சரியோ. அதை சொல்கிறது இந்த ஃபார் ரைட் லிபரலிசம் என்று சொல்லிவிடும். சரியோ, இந்த ஃபார் ரைட் லிபரலிசம்டா நாங்கள் சொல்லுவோம், அந்த சொல்கிறத வந்து நீங்கள் உண்மையான நம்ப வேணும். இதுதான் பிரச்சனை. சரி, உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ கோல்டு வந்து மேலே ஏறுதுன்ட்டு எல்லோரும் நம்பிக்கொண்டு இருந்துச்சுன்னா, அப்போ மேலே ஏறுது நல்லா மேலே ஏறுது 3000 தாண்டுமெண்டு. ஆஃப்கோர்ஸ் நான் 6 வருஷத்துக்கு முதல்ல 3000 கிட்ட போகுமெண்டு என்ன காரணத்துக்காக நான் சொன்னானேண்டா, இப்போ உதாரணத்துக்கு இப்போ கோல்டு இருக்கா, இப்போ இதை விட்டுட்டு இருக்கா கோல்டுக்கு பார்ப்போம் நாங்கள் என்ன நடக்குதுண்டு. இந்த முட்டாள்தனமாக வந்து ஆக்கள் சொல்லினா அது கோல்டு வந்து என்னது இன்னும் மாறும் அப்படி யோசிக்காதேங்கோ. சரியா? அது நிறைய படித்த வேலம் வந்து இந்த ஃபார் ரைட் லிபரலிசமில் இருக்கிறார்கள். அப்போ இதில் கொஞ்சம் வந்து நீங்கள் கணக்கில் எடுத்து இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டாக பாருங்க. அப்போ உதாரணத்துக்கு வந்து நான் இது வந்து கோல்டு. இந்த கோல்டில் வந்து நான் உங்களுக்கு ஒரு பெரிய டைம் ஃப்ரேமை காட்டுறேன். இப்போ மந்த்லி டைம் ஃப்ரேமை காட்டுறேன். சரியா? இதுகளெல்லாம் வந்து நான் கீறி வச்சது இங்கே வந்து நிற்குமென்று சொல்லி ரைட். இப்போ மந்த்லி டைம் ஃப்ரேமில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், நான் வந்து நான் இவ்வளத்தடிக்கு நான் வரமாட்டேன் சொல்லிங்க பாருங்கோ. இது 7 மாதத்துலேருந்து நான் இப்போ ஜனவரிக்கு நான் போட்டேன். அப்போ இந்த ஜனவரியில் வந்து நான் இதில் கேட்டேன், இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை இறக்குமாண்டு. நான் ஃபேர் வேல்யூ கேப் எல்லாம் நாங்கள் பிறகு பார்ப்போம். நான் முதல்ல வந்து இந்த முட்டாள்தனமான பொலிட்டிக்கல் நியூஸுகளில் வந்து நம்பிக்கொண்டிருக்கிறார்களுக்கு தான் இதை நான் சொல்கிறேன். அதில் என்ன காரணம்ண்டு, இப்போ இதில் பார்த்தீங்களேன்னு சொல்லி சொன்னால், இந்த இடத்துல வந்து ஒரு சதுரம் ஒரு பட்டி ஒன்று போட்டு பார்ப்போம். சரியா? இந்த இடத்துல வந்து நீங்கள் நம்ப மாட்டீங்கள், இந்த இவ்வளவு இடமும். சரியோ, இந்த இவ்வளவு இடமும் வந்து எப்போ தொடங்கி இருக்குதுண்டா, இந்த 2009 சரியா 2011 வைப்போம். 2011 இருந்து 2023 மட்டுக்கும் 2011 இருந்து 2023 மட்டுக்கும் இந்த இடத்துலையே வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் இந்த இடத்துல பார்த்தீங்களான்னு சொல்லி சொன்னால், இந்த இடத்துல எப்போ இது வந்து பாருங்க அப் ட்ரெண்டில் போய் கொண்டிருக்குது. மந்த்லி டைம் ஃப்ரேமில் நான் காட்டுறேன் உங்களுக்கு, இந்த பொலிட்டிக்கல் நியூஸை நம்பி கொண்டிருக்கிற முட்டாளுகளுக்கு. சரியா? அப்போ இந்த இதில் வந்து 10 வருஷமாக நீங்கள் 10 வருஷத்துக்கு, அதாவது
2011 தொடங்கினது 2023 கிட்டத்தட்ட 12 வருஷமாக வந்து இந்த லைனுக்குள்ளேயே வந்து ட்ரேடிங் போய்க்கொண்டிருக்குது. அப்போ இதில் பார்த்தீங்களா இந்த இந்த இடத்துல மட்டுக்கு 2019 தொடங்கி 2020 மட்டுக்கும் வந்து 23 மட்டுக்கும் வந்து, அதாவது 4 வருஷமாக இதுக்குள்ளேயே ஒரு கன்சல்டேஷன் பீரியடுக்குள்ளே இருந்தது. அப்போ யோசிச்சு பாருங்கோ, இப்போ 2011 தொடங்கி இந்த 2024 23 வரைக்கும் வந்து ஒரு இந்த இடத்துக்குள்ளேயே வந்து கன்சல்டேஷன், அதில் ஸ்விங் நடந்திருக்குது. நான் தப்பே இல்லைன்னு சொல்லுவேன். இதில் வந்து 4 வருஷமாக வந்து ஒரு இடத்துல வந்து கன்சாலிடேஷன் பீரியட் இருக்குது. அப்போ அந்த 4 வருஷ கன்சாலிடேஷன் பீரியட் டைம் வந்து உடைக்க வேணும். அப்போ நீங்கள் நினைக்கிறீங்களா அந்த உடைச்சா அப்போ இந்த 4 வருஷ கன்சாலிடேஷன் பீரியடும் வந்து இப்போ நீங்கள் வந்து அப் ட்ரெண்டில் போய் எப்படியும் ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு வர வேணும். அப்போ இந்த டவுன் ட்ரெண்டுக்கு உடைக்கணுமெண்டா ஒரு பெரிய இடத்துக்கு, ஒரு பெரிய உயரத்துக்கு போய்த்தான் அதை வந்து கீழே, அதாவது மேலே, உதாரணத்துக்கு வச்சுக்கொள்ளுவேன், மலை உச்சியிலேருந்து கீழே விழ வேணும். இப்போ மலை உச்சியிலேருந்து கீழே விழுந்தாத்தான் நீங்கள் வந்து ஃபோர்ஸாக வந்து கீழே விழலாம். அப்போ எப்படி அதை செய்யலாம்? அப்போ இந்த 4 வருஷத்துக்கு கன்சல்டேஷனும் வந்து அப்போ உங்களுக்கு ஒரு ரெசிஸ்டன்ட் மாதிரி அதில் இருக்கும். அந்த கன்சல்டேஷன் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அந்த சப்போர்ட்டை நீங்கள் வந்து உடைச்சு கொண்டு போகணுமெண்டா அதுக்கு வந்து நீங்கள் ஒரு உயரத்திலேருந்து ஃபோர்ஸாக கீழே விழ வேணும். அதுதான் நீங்கள் நடந்து கொண்டு இருக்குது. இந்த முட்டாள்கள் யோசிக்குங்கள், ஓகே இது என்னது இந்த பொலிட்டிக்கல் நியூஸ் வருது, இந்த இல்லை தங்கம் வந்து இன்னும் இல்லை, ஒரு நாளுமே இல்லை. அப்போ எவ்வளவு தூரம் ஏறுது, இதிலேருந்து எவ்வளோ தூரம் வந்து இப்போ இதுதான் இதுன்ற மினிமம் லெவலாண்டு வச்சா இதுலேருந்து எவ்வளோ தூரம் ஏறி இருக்குன்றதை பார்ப்போம். இங்கே பாருங்கோ, இதில் வந்து 275 இருந்தது, 275 வைங்களேன், 275 வைங்கோ. இப்போ 1927 மட்டுக்கும் ஏறி இருக்குது. அப்போ எவ்வளோ தூரம் ஏறி இருக்குதுன்னு நீங்கள் பாருங்கோ. அந்தளவு தூரம் வந்து ஏறி போட்டு தான் ஸ்விங் அடித்து இதில் வந்து 4 வருஷம் கன்சாலிடேஷன். அப்போ எங்களுக்கு எவ்வளோ தூரம் ஏற வேணும், அதே அளவு தூரம் வந்து எங்களுக்கு ஏற வேணும். அப்போ ஏறிட்டு தான் கிட்டத்தட்ட ஏறிட்டுது. அப்போ இதுக்கு மிஞ்சி 4000 5000க்கு போக மாட்டா இல்லை, சரியா? அப்போ எவ்வளோத்தடியில் நிற்கும், ஒரு கிட்டத்தட்ட 3700 இதுவே எனக்கு கூடுதலாக தான் எனக்கு தெரியுது. என்றாலும் இதை விட ஒரு 3700 3600 700க்கு மேலே இது போகாது, சரியா? அப்போ இன்னும் எவ்வளோ தூரம் ஒரு இந்த இதில் வந்து கேண்டில் நீங்கள் விற்க அளந்தீங்களன்னு சொல்லி சொன்னால், அதாவது கேண்டில் வால்யூம் அளந்தீங்களா அதே அளவு தூரம் தான் மேலே போகும். மேலே போய் எங்கே கீழே வரும். இப்போ எங்களுக்கு வந்து இந்த எலியட் வேவில் வந்து ஒரு 5-வே பேட்டர்ன் வந்து முடிஞ்சுதுண்டா அதுக்கான ஏபிசி பேட்டர்ன் வந்து முடிய வரும். அப்போ எங்கே முடியும்? அப்போ இவ்விடத்தில் முடியுமாண்டா சில வேளைகளில் இது வந்து கீழே எங்கேயாவது இந்த இடத்துல ஒரு பெரிய விக் இருக்குதா, இந்த விக்கடியில் எங்கேயாவது நிற்கும். அப்போ அந்த இடத்துக்கு வர வேணும். அப்படி வராமல் ஒரு நாளுமே வந்து இந்த ட்ரெண்ட் வந்து போகாது. அப்போ இந்த பொலிட்டிக்கல் நியூஸ் இதில் வந்து சம்மந்தப்படுதான்னு சொல்லி சொன்னேன். இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த கேண்டில் ஒன்று காட்டினது தானே, பெரிய கேண்டில், சிவப்பு கேண்டில் ஒன்று, அது ஒரு மணி எழுத கேண்டில். இப்போ இந்த 1 மணி தேளத்துக்குள்ள அந்த கேண்டில் ஒரு மூவ் ஆகும். அது பெரிய ட்ரெண்டில் உங்களுக்கு வந்து அது அது பெரிய ஒரு எஃபெக்டை கொடுக்குமாண்டா கடைசி மட்டுக்கும் இல்லை. இது போக வேண்டிய சந்தர்ப்பம் இது. இங்கே பார்த்தீங்களான்னு சொல்லி சொன்னால் இந்த 10 வருஷத்துக்குள்ள எங்கே ஏறுது, இந்த 10 வருஷத்தில் கன்சல்டேஷன் கொடுக்கும். ஒரு கிராஃபில் வந்து நீங்கள் எக்ஸ் அச்சு y அச்சுன்னு படிச்சிருந்தீங்களா, அந்த எக்ஸ் அச்சு y அச்சில் வந்து எப்போவுமே வந்து இன்ஃபினிட்டி, அதாவது முடிவில்லாத ஒரு இடத்தை வந்து அடையாது. எப்போவுமே வந்து உயர்த்தரை நோக்கி போகணும்னு சொல்லி சொன்னாங்க. அதாவது பொருளாதார எப்போவுமே ஏறிக்கொண்டு போய்கொண்டே இருக்கும். அது பொருளாதாரத்தில் ஒரு தேக்க நிலையும் இருக்க வேணும். அப்போ அந்த தேக்க நிலை தான் இங்கே நடக்குது, சரியோ? அதாவது இந்த கோல்டில் ஒரு தேக்க நிலை. அப்போ ஒரு கிராஃபில் வந்து தேக்க நிலை இருக்கிற மாதிரி, அதே மாதிரி இந்த கன்சல்டேஷன் பீரியட்லேயே ஒரு தேக்க நிலை. அப்போ அந்த தேக்க நிலை வந்தா பிறகுதான் மேலே போகும். ஆனால் எந்த நேரமே இன்ஃபினிட்டியாக போய் கொண்டிருக்குமாண்டா இல்லவே இல்லை, கிடையாது, சரியா? அப்போ என்ன நடக்கும்? இங்கே பாருங்க, இவ்வளோ தூரம் ஏறினவர் சரியா கீழே இறங்குறேன். அப்போ அதே மாதிரி மேலே போய் எங்கேயாவது நான் 3400 3600 700 நான் மேக்ஸிமம் வந்து 700 800 எதிர்பார்க்குறேன். ஆனால் அதை விட குறைவாக இருக்கலாம், சரியா? அப்போ என்ன செய்யும்னு சொல்லி சொன்னால் கீழே இறங்க வேணும். அது இறங்கித்தான் மேலே போக வேணும். அப்போ சும்மா டக்குன்னு போகமாண்டா, கிடையாது. இதில் பாருங்கோ, கிட்டத்தட்ட 10 வருஷமாக வந்து 12 வருஷமாக ஸ்விங்லேயே போய் கொண்டிருக்கிறேன். அதே மாதிரி ஸ்விங்கில் இருக்கலாம், சரி? இப்போ இதுலேயும் பாருங்கோ, இதில் ஸ்விங்கில் இருந்திருக்குது. அப்போ இப்படியே ஸ்விங்குக்கு வரும், சரியா? ஸ்விங்கில் வந்து போகலாம். அப்போ இது வந்து டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு இயலாது. பட் எங்களுக்கு வந்து ஒரு அறிவு இருக்க வேணும். இந்த பொலிட்டிக்கல் நியூஸை வந்து வச்சுக்கொண்டு இது மேலே போகும், அமெரிக்கா உடைக்குது, அமெரிக்கா பிடுங்குது, அமெரிக்கா அடுக்குது, இந்த கதைகள் எல்லாத்தையும் விடுங்கோ. என்னென்னு கேட்டால் நிறைய பேர் வந்து இந்த ஃபார் ரைட் லிபரலிசமில் இருக்கிறார்கள். என்னென்னா
உலகத்தையே வந்து மேனிப்புலேட் பண்ணுற ஒரு விஷயத்தை கொண்டு வருவினோம். அப்போ இதுகளை வந்து நீங்கள் விட்டுட்டு என்ன உங்களுக்கு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸும் டெக்னிக்கல் அனாலிசிஸும் என்ன சொல்லுது, அந்த அனாலிசிஸ் என்ன சொல்லுதோ அதை பார்த்து நீங்கள் வந்து ட்ரேட் எடுங்கோ. அப்போ இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இதை விட வேறு ஒன்றுமே நீங்கள் எங்கேயுமே நீங்கள் இந்த ட்ரேடிங்குக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இவ்வளவு தான் இந்த மேக்ஸிமம் நீங்கள் பார்க்க வேண்டிய ட்ரேடிங். அப்போ இப்போ நான் 2019ஆம் ஆண்டு நான் அவருக்கு சொல்லேக்கல கூட எனக்கு தெரியும் இது ஏன் 3000க்கு கீழே ஏறுதுன்னு சொல்லி சொன்னால், அவர் நினச்சி கொண்டிருந்தார் வந்து இது வந்து சும்மா இவ வந்து வாய்ச்சவடால் விடுறாண்டா. அப்படி வாய்ச்சவடால் கிடையாது. இதை சும்மா ஒரு கிராஃபை இதில் சும்மா கிராஃபை பார்க்கவே எங்களுக்கு தெரியுது ஒரு கிராஃப். இந்த இதில் வந்து YH எப்படி இருக்குது, XH எப்படி இருக்குது, என்ன மாதிரி போகுது. அப்போ இப்படி நேரம் போகுதா, அப்புறம் ஒரு தேக்கணியில் வருதா, ஒரு தேக்கணியில் வருது, அப்புறம் திருப்பி மேலே போகுது. இவ்வளோ தான், சிம்பிளாக ஸ்டார்ட். அப்போ இதுக்கு வந்து நீங்கள் ஒன்றும் பெரிய PhD படித்து இந்த என்னது இக்கனாமிஸ்டாக வந்து இதுக்கு கதை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இது ஒரு சிம்பிள் லாஜிக். அப்போ இதை வந்து நீங்கள் நான் எப்போவுமே சொன்னேன், கிளையாக பார்த்தீங்களா அது கிளையாகவே இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு தாண்டவம், இப்போ பரதநாட்டியத்தை எடுத்துக்கொள்ளுங்க. பரதநாட்டியத்தில் வந்து இப்போ ஏன் தாண்டவம் அப்படி இருக்குது, ரொம்ப வைப்ரேஷனாக ஆடுவோம். சரியோ, தாண்டவம் ஆடைகளை வந்து ரொம்ப வைப்ரண்ட்டாக இருக்கும், வைப்ரேஷன் கூடி ஆடுவோம் எங்களுக்கு. ஏன்னு கேட்டால் இப்போ சிவதாண்டவம், ருத்ரதாண்டவம் அப்படி ஒவ்வொன்றி இருக்குது. அதே மாதிரி இப்போ அலாரிப்பு எடுத்துக்கொண்டீங்களா எங்களோட முகத்தில் வந்து நிறைய எக்ஸ்ப்ரெஷன்ஸை கொடுத்து நாங்கள் டான்ஸ் ஆடுவோம். அப்போ அப்படி ஒவ்வொரு விஷயமும் வந்து நாங்கள் வந்து இதை வந்து என்னென்னு சொல்கிறது, இந்த கிளையாக பார்க்க வேணும். ஏன் தாண்டவம் அப்படி இருக்கு, ஏன் அலாரிப்பு இப்படி இருக்குன்னு கேட்க வேண்டாம். அதே மாதிரி தான் இந்த கிளை, அதாவது இது ஒரு கிளை, இது ஒரு ஆர்ட்டாக பாருங்கோ. இந்த ஆர்ட்டில் வந்து என்ன இருக்குது, இவ்வளோ தான், சிம்பிளாக ஸ்டார்ட் என்ன நடக்குது, ஒரு கிராஃப், ஒரு XH YH சின்ன வயசில் நாங்கள் படித்தது விஷயங்கள். அதாவது எந்த நேரம் வந்து இன்ஃபினிட்டியாக வந்து ஒரு நாளும் கிராஃப் மேலே போகிறது கிடையாது. அப்போ எங்கேயும் வந்து ஒரு தேக்கநிலை இருக்கும். அந்த தேக்கநிலை தான் இந்த 10 வருஷமாக தேக்கநிலை. அப்போ இப்போ என்ன செய்யுது, இந்த 10 வருஷ தேக்கநிலையில் 4 வருஷமாக கன்சாலிடேஷன் நடந்திருக்கு. இந்த கன்சாலிடேஷனை வந்து இப்போ உயர்ந்த இப்போ மேலே போய் உடைச்சு மேலே போகுது. அப்போ மேலே போகல, அப்போ சும்மா கீழே வராது. அப்போ கீழே வரணும் மாட்டா, இந்த தேக்க நிலையை திருப்பி உடைக்க வேணும். அப்போ இந்த உடைக்கணும் மட்டும் சொல்லி சொன்னால் என்ன செய்ய வேணும், அது நல்ல உயரத்துக்கு போய் அப்புறம் மேலே உச்சிக்கு போய்த்தான் அது அதோட உடைக்கிற தன்மையை கொண்டு வரும். அப்போ இதை நீங்கள் வந்து இப்போ இதில் இது கன்சல்டேஷன் 4 வருஷம் மாதிரி போட்டு இவ்விடத்தில் ஒரு கொஞ்ச நேரத்துலேருந்து நீங்கள் திரும்பி வர மாடு கேட்டால் கடைசி மட்டும் வராது. ஏன்னா இதை உடைக்கணுமெண்டா இதுக்கான ஒரு சக்தி வேணும். அப்போ என்ன சக்தி, அப்போ இது கொஞ்சம் மேலே போய் உச்சிக்கு போய் அந்த உச்சியிலேருந்து கீழே வரணும். சிம்பிள். இவ்வளவு தான் இதில் இருக்கிற விஷயம். அதாவது இந்த என்னென்னு சொல்ல, இந்த ட்ரேடிங்கில் இருக்கிற விஷயம். இதுக்கு மிஞ்சி கணக்கு ஒன்று நீங்கள் படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்தது இந்த மாதிரி இந்த பொலிட்டிக்கல் அனாலிசிஸ் செய்து போட்டு வந்து கதைப்பினமே, அதாவது கோல்டு இங்கே போகுது, கோல்டை இனிமேல் வாங்கவே முடியாது, இப்படியா கதைகள் எல்லாத்தையும் சும்மா அலுப்பு தட்டுற கதைகள் எல்லாத்தையும் விடுங்கோ. இது முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸும் இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ். இது சரியாக நடக்குதா, ஓகே பர்ஃபெக்ட், அவ்வளோ வந்து எங்களுக்கு தேவையான விஷயங்கள். அப்போ எங்கே வரும், இனி ஒரு காலத்தில் வந்து கீழே இறங்கி திருப்பி மேலே போகும். அப்போ அந்த நேரத்தில் உங்களுக்கு கோல்டு வேண்டலாம். அப்போ நீங்கள் இப்போ முக்கியமாக நீங்கள் கவனித்து கொள்ள வேண்டியது, இப்போ நீங்கள் 1990களில் $250 $200 தான் நீங்கள் சாமான இந்த கோல்டை வேண்டினீங்க. அப்போ அந்த நேரத்தில் அது விலை கூட்டின சாமானாக இருந்திருக்குது. அப்போ ஒரு காலத்தில் வந்து அந்த நகர்வு வந்து மேல் நோக்கி போக வேண்டிய நகர்வு. அப்போ இப்போ நீங்கள் வந்து கோல்டை இனிமேல் கடைசி மட்டுக்கும் இல்லை. இப்போ அந்த நேரத்துக்கு இப்போ கோல்டு 3000க்கு ரேக்கில் பொருளாதார நிலைமையும் அந்த நிலைமைக்கு வரும். அப்போ எங்களால் அந்த கோல்டை வேண்டக்கூடிய நிலைமையில இருக்கும். கடைசி வரைக்கும் கோல்டை வேண்ட இயலாத ஒரு நிலைமைன்றது கிடையாது. சரியா? அப்போ இப்படி ஏதாவது கதை சொல்லிச்சுனமெண்டா, கூடுதலாக வந்து இந்த மாதிரி கதையில் யாராவது சொல்லி கொண்டிருந்துச்சுனமெண்டா அந்த கதையில் நிப்பாட்டுங்க. கோல்டை நீங்கள் வாங்குகிற சந்தர்ப்பங்களும் உருவாகும். சரியா? அப்போ அந்த நேரத்தில் வேண்டலாம். அப்போ அதே மாதிரி தான் நான் கூடுதலாக வந்து இந்த பிட்காயினை வந்து நான் விரும்புகிறதுக்கு காரணம், எல்லாரும் வந்து இதில் வந்து மேனிப்புலேஷன் இல்லை, பிட்காயினில் வந்து மேனிப்புலேஷன் இல்லை. ஆனால் நிறைய பேர் சொல்கிறது நான் சொன்ன மாதிரி இந்த ஃபார் ரைட் லிபரலிசமில் இருக்கிறார்கள் இருக்கணும் தானே, அவையில் வந்து இதை மேனிப்புலேஷன் என்று சொல்கிறது. அப்போ அதுவும் இல்லை. அப்போ கோல்டு, இப்போ நான் கோல்டு பொதுவாக வந்து முதல் நான் வந்து கோல்டெல்லாம் இன்ட்ரெஸ்ட் எடுத்துனான்னு என்னென்னா, கோல்டு டக்கு டக்கு டக்குன்னு மேலே வருது, டக்கு டக்கு டக்குன்னு கீழே வருது. ஆனால் அப்புறம் பார்த்தா இந்த
பிட்காயின் வந்து பெரிய மேனிப்புலேஷனில் இல்லை. அப்போ இவ்வளோ தான் சிம்பிள். அப்போ எங்கே போகும் எங்கே வரும். இப்போ நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி அந்த படத்தில் கீறி இருக்கிற அவ்வளவு தூரம் தான் உங்களோட கணக்காக இருக்கும். இப்போ எனக்கு பார்த்தீங்களா அதில் ஃபிபனாச்சிலேருந்து இது வந்து ஆல் டைம் ஹை அடித்தது. அப்போ அதனால தான் நான் ஃபிபனாச்சி போட்டேன். இப்போ எங்கே போகும்னு சொல்லி சொன்னால் இந்த 1,35,000 கிட்ட போகும். நீங்கள் நம்பினா நம்புங்கோ, நம்பாடி இருங்கோ. ஆனால் இந்த 1,35,000 கிட்ட இருக்கும். இதே நான் உங்களுக்கு மேக்னிஃபை பண்ணி காட்டுறேன் இந்த விளையாட்டு எப்படி இருக்குதுன்னு. இப்போ பாருங்கோ, இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுவோம். இந்த சிவப்பு, பச்சை, மஞ்சள் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுவோம். இப்போ உங்களால் கொஞ்சம் இலவாக பார்க்கக்கூடியதாக இருக்கும் என்ன நடக்குதுன்ட்டு. சரியா, இந்த ஆல் டைம் ஹையண்டா ஒரு காலம் இந்த என்னது ஹிஸ்ட்ரியில் இல்லாத மாதிரி இங்கே பாருங்கோ. சரியா, நான் எங்கே அடிச்சிருக்கிறேன் இந்த சிவப்பு ஏன் சொல்லுங்க அப்போ இந்த பர்பிள் கோட் அடிச்சு நான் என்னோட இதில் வந்து இதை சொல்கிற சப்போர்ட். அப்போ முந்தின காலத்துலேயும் பாருங்க ஸ்விங்லான்னு போகுது. இதில் வந்து நான் ரெசிஸ்டன்ட் எடுத்திருக்குது. அவ்வளவுதான், சிம்பிள். இதில் எங்கேயாவது இதில் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. சாரி, கீழே இருந்து மேலேருந்து கீழே வந்துச்சுன்னா இதில் சப்போர்ட். சரியா, வேறு எங்கேயுமே போக தேவையில்லை. அப்போ நீங்கள் வந்து முதல்ல வந்து ஒரு ட்ரேடை நீங்கள் எடுக்கிறதுக்கு முதல்ல இந்த கதை சொல்லுவினம், இந்த கதைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு டெக்னிக்கல் அனாலிசிஸ், ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். இப்போ நான் ஏன் வந்து இதில் வந்து ஃபிபனாச்சி கீறி பார்த்தினாண்டா எனக்கு தெரியும் அடுத்த லைன் எங்கே போகுதுன்னு சொல்லிச்சுன்னா கிட்டத்தட்ட 1,30,000 கிட்ட போகும். சரியா, எவ்வளோ தான். அப்போ இதுக்கு பிறகு திரும்பி வரமாட்டேன். ஆமாம், திரும்பி வரும். எங்கே வரும், எந்த இடத்துல வந்து ரெஸ்டாரண்ட் கொடுத்துச்சோ அந்த இடத்துல வரும். சரியோ, அப்போ இதுக்கு மிஞ்சி எங்கேயுமே இல்லை. இந்த வேறு ஸ்விங்கில் போகுது. இப்போ எதுவுமே வந்து கன்சாலிடேஷன் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இங்கே 2021 ஆண்டில் இருந்து 2024 ஆண்டு 3 வருஷத்துக்கிட்ட 3-4 வருஷத்துக்கிட்ட இதை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையே நின்றது. வரம் போகும், வரம் போகும், வரம் போகும். அப்போ இங்கே பாருங்கோ, இதை நான் சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ நான் அந்த முக்குளிக்கோணமான கதையை ஏன்னு சொன்னானுண்டா இங்கே பாருங்க, இதில் வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்குது. சரியா, அப்போ இப்போ இப்படி மேலே போச்சுதுன்னா சொல்ல ரெசிஸ்டன்ட் சொல்லி. அப்போ இதில் வந்து 2-3 தடவை வந்து இந்த ஒர்க்கா வந்துச்சுது விடையில், திருப்பி ஒருக்கா வந்துச்சுது விடையில், அக்டோபரில் வந்துச்சுது விடையில், திருப்பியும் நவம்பரில் வந்துச்சுது அதுவும் விடையில். அப்போ என்ன செய்ய வேணும், அப்போ இந்த ரெசிஸ்டண்ட்டை நீங்கள் உடைக்கணும்னு சொல்லி சொன்னால் முக்குளிக்க வேணும். கீழே போகிறீங்களா, மேலே வாரீங்களா, சரியோ ட்ரை பண்ணுறீங்க, உடச்சியல், அவ்வளவு தான். இவ்வளோ தான் முக்குளிக்கிறது. சரியா, அப்போ இதில் நீங்கள் இதில் உதாரணத்துக்கு வச்சிங்களான்னு சொல்லி சொன்னால் இந்த இடத்த வந்து இதை வந்து இப்போ இது வந்து அப் ட்ரெண்டில் போய்க்கலாம், ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது. இனி என்ன செய்வார், கீழே வந்து இடத்துல வந்து அந்த சப்போர்ட் எடுத்துக்கொண்டு இனி மேலே போய் கொண்டு இருப்பார். அப்போ எங்கே மட்டுக்கும் போகும், 1,35,000 கிட்ட போகும். இவ்வளோ வந்தால் இதில் விஷயமே இல்லை. தேவையில்லாமல் வந்து இந்த இந்த நீங்கள் வந்து ஸ்கேல்பிங்காக இருந்தால் அப்போ அந்த ஒரு மணித்தியாலத்துக்கு நீங்கள் விளையாட போகிறீங்களா, அந்த ஸ்கேல்பிங் வந்து ஒரு நியூஸ். அப்போ அந்த நியூஸ் எல்லாம் ஒரு மணித்தளத்துக்கு விளையாட போகிறீங்களா, அந்த ஒரு மணித்தளத்தில் ட்ரேட் பண்ணுங்கோ. அப்படி ட்ரேட் பண்ணிக்கல வந்து அது கீழே போது மேலே வர்றதுன்றது ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். ஆனால் அதே பொலிட்டிக்கல் நியூஸ் தான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக இந்த ட்ரேடிங்கில் வந்து லாங் டேர்முக்கு ரன் பண்ணுமானா கடைசி மட்டுக்கும் இல்லை, அதை மட்டுக்கும் நம்பாதீங்கோ. இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸும் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸும் தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும். எங்கே நிற்குது, எங்கே போகுது, அவ்வளவு தான். சரியா, அப்போ 1 ஹவர்லேயும் எடுத்து பாருங்கோ. இந்த 1 ஹவரில் பார்த்தீங்களான்னு சொல்லிச்சுன்னா நான் சொன்ன மாதிரியே இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்து இதில் வந்து கூடுதலாக வந்து என்னோட ஆர்கியூ பண்ண விஷயம் என்னென்னு கேட்டால் அவையல் எல்லோரும் வந்து என்னை விட ரொம்ப அனுபவசாலிகள். அவையல் வந்து நிறைய படித்தவ. இப்போ சிமுலேட்டர்லாம் வச்சிருக்கணும். மற்றது வந்து இந்த ஃபண்ட் ட்ரேடிங் எல்லாம் போய் எனக்கும் ஃபண்ட் ட்ரேடிங் எல்லாம் காட்டி தந்தது. ஃபண்ட் ட்ரேடிங் எல்லாம் போய் நிறைய அவையெல்லாம் படித்த விஷயங்கள் இருக்குது. அப்போ என்னோட விஷயம் வந்து நான் வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் செய்தபடியாக எனக்கு வந்து இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸில் எனக்கு கூடுதல் வந்து பொலிட்டிக்ஸ் வந்து இதில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண மாட்டேன் ட்ரேடிங்கில் கடைசி மட்டுக்கும் இல்லை. சரியா, அது என்னோட அனுபவம், என்னோட படிப்பு. இப்போ அதே மாதிரி உங்களோட இந்த ஃபண்ட் ட்ரேடர்ஸ் அப்படின்னு நீங்கள் தயவு செய்து போய் உங்களோட காசுகளை இழக்காதீங்க. ஆனால் நான் அட்வைஸ் பண்ணுவேன் என்னென்னு கேட்டால் நீங்கள் வடிவாக வந்து சரியான முறையில் வந்து இந்த நிறைய ஃப்ரீ ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் இருக்குது. அதுகளை வந்து முதல்ல வந்து சிமுலேட்டர் ஒன்று பாவிங்க. சிமுலேட்டர்ண்டா இப்போ வர்ச்சுவல் பிளாட்ஃபார்ம் உண்டு. இப்போ மெட்டா ட்ரேடிங் 5, மெட்டா ட்ரேடிங் 4 சிமுலேட்டர்ஸ் இருக்குது. அந்த வர்ச்சுவல் ட்ரேடிங் வந்து முதல்ல எடுத்து பார்த்துட்டு உங்களுக்கு அதில் எப்போ கான்ஃபிடென்ஸ் வருதோ, அதாவது இந்த சிம்பிள் இந்த தியரி, அதாவது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட், இந்த 2 லைனை தவிர வேறு எங்கேயும் போகிறது இல்லை. இப்போ மந்த்லி சார்ட்டை பாருங்கோ, வீக்லி சார்ட்டை பாருங்கோ, டெய்லி சார்ட்டை
நீங்கள் ஸ்மால் டைம் ஃப்ரேமில் எடுக்க போகிறீங்களான்னு சொல்லி சொன்னால் கூடுதலாக வந்து டெய்லி சார்ட் 1 ஹவர் அந்த 4 ஹவர் கேண்டில் வந்து உங்களுக்கு கூடுதலாக இருக்கும். ஸ்கேல்பிங் செய்ய போகிறீங்களா 5 மினிட்ஸ் கேண்டில் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா அந்த 1 ஹவருக்குள்ள நிறைய ஸ்கேல்ப் பண்ணலாம். ஏன்னா ஒவ்வொரு 15 நிமிஷம் வந்து மேலே போகும் கீழே வரும், மேலே போகும் கீழே வரும். இதுதான் இதுண்ட ஆட்டம். இதுக்கு மிஞ்சி கணக்கையெல்லாம் போகிறது கிடையாது. அப்போ இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் கொஞ்ச நாள் இப்போ 6 நாளாக 7 நாளாக வந்து கன்சல்டேஷன் பீரியடில் இருக்கிறார். அதாவது இந்த இடத்துல கன்சல்டேட் பண்ணிக்கொண்டு இருக்கிறார். அப்போ எங்கே போக மாட்டா கீழே வர மாட்டா, கடைசி மட்டுக்கும் கீழே வராது. என்னென்னு கேட்டால் ஆல்ரெடி இது சொல்கிறது பட்டர்ஃப்ளை பேட்டர்ன். நீங்கள் பாருங்க, இதில் சிறகு கீழே வந்து அவற்ற அது இந்த வால் அடுத்த இந்த பட்டர்ஃப்ளை பேட்டர்ன். அப்போ கீழே வர மாட்டா, கடைசி மட்டுக்கும் கீழே வராது. எங்கே வரும் மேக்ஸிமம்ட்டா இதில் வந்து இந்த லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணிக்கொண்டு அப்படியே மேலே போகலாம். சரியா? இவ்வளோ தான் இதில் இருக்கிற இதில் என்னென்னு சொல்கிறது மூலமந்திரம் அண்டு சொல்லுவோமே. அப்போ அந்த மூலமந்திரம் இனி மேலே போகும். அவ்வளவுதான், இதுக்கு மிஞ்சி வேறு எங்கேயும் இல்லை. அப்போ இது வந்து இந்த இதில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த 1 ஹவர் கேண்டில் வந்து இடத்துல ஒரு பெரிய லிக்விடிட்டி இருக்குது. அப்போ இந்த பெரிய ஒரு என்னென்னு சொல்கிறது ஊசி, அதே இந்த ஊசி பெரிய பெரிய ஊசி வந்தாண்டா இங்கே பார்த்தீங்கன்னு சொல்லி இந்த இடத்துல ரெசிஸ்டன்ட் இருக்குது. அப்போ இந்த ரெசிஸ்டண்ட்டை வந்து இவர் என்ன செய்கிறாருண்டா வந்து உடைக்க வலிக்கிறார். காணாது. ஏன்னா இது ஒரு இங்கே பாருங்க, இந்த ரெசிஸ்டன்ட் இருக்குது, இவ்வளோ தூரம் தான் ஸ்விங்காக வந்திருக்கிறார். அப்போ உடைக்கணுமெண்டா அவர் கொஞ்சம் கீழே போகணும். அதான் நடந்திருக்குது. இந்த கீழே வந்துடுது. இப்போ இதில் எந்த லிக்விடிட்டியும் விட விருப்பம் இல்லை. அப்போ வந்து மேலே போய் இப்போ எங்கே போக போகுதுன்னு சொல்லி சொன்னால் இது கிட்டத்தட்ட 90 கிட்ட போகும். இதை விட மேலே போய் ஒருக்கா திருப்பி கீழே வந்து திருப்பி மேலே போகும். அவ்வளவுதான். அப்போ இது அப் ட்ரெண்ட்லாம் இன்னும் இருக்குது. இன்னும் டவுன் ட்ரெண்டுக்கு வரையில, டவுன் ட்ரெண்ட் மொமெண்டம் வரையில. இரண்டு கேட்டால் அந்த நான் சொன்ன மாதிரி அந்த மந்த்லி ரெசிஸ்டண்ட்டை வந்து அதாவது முதல் அது முதல் ரெசிஸ்டண்ட்டாக இருந்தது, இப்போ சப்போர்ட்டாக இருக்குது. ஏன்னா இப்போ எனி டவுன் ட்ரெண்ட் வரையில சப்போர்ட்டாக இருக்கும். அப்போ அந்த சப்போர்ட் லைனை வந்து உடைக்கணுமெண்டா அதுக்கு ஃபோர்ஸ் வேணும். அது ஃபோர்ஸ் எங்கே இருக்குதுண்டா 1,35,000 30,000 கிட்ட போனால் தான் அந்த ரெசிஸ்டண்ட்டை உடைக்கிற அளவுக்கு ஃபோர்ஸ் வரும். அப்போ அதுக்கு பிறகு அவர் வந்து உடைச்சு கொண்டு போவார். இப்போ அது மட்டுக்கு நாங்கள் வெயிட் பண்ண வேண்டியது தான். இப்போ லாங் டேர்ம் ட்ரேடிங் எடுக்கிறார்கள் வந்து இப்போவே நீங்கள் பாய் பண்ணி வச்சுருந்தீங்களாண்டா அது மேலே போகும். ஷார்ட் டேர்ம் இப்போ ஸ்கேல்பிங் ஹெட்ஜிங் அதில் செய்கிறாக்கள் என்னென்னா நீங்கள் வந்து நியூஸ் அதெல்லாம் பார்க்கலாம். பாய் செல் அதில் பார்க்கலாம். ஒவ்வொரு நாளைக்கு என்ன நடக்குதுன்ட்டு. இன்றைக்கி ஈஸ்டர் ஹாலிடே. அப்போ அதனால் வந்து பெருசாக வந்து கேண்டில்கள் வந்து மூவ் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பங்கள் இல்லை. என்ன உண்டு சின்னதாக அப்போ லிக்விட்டி ஸ்வீப் எடுக்க போது இந்த நான் சொன்ன மாதிரி இடத்துல வந்து ஸ்வீப் எடுக்கும். அவ்வளவு தான். ஓகே, நன்றி. இவ்வளோந்தான் இன்றைக்கி. நான் உங்களுக்கு இந்த கேண்டில் வால்யூம் நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரி கேண்டில் வால்யூம் அதில் விளங்கப்படுத்துகிறேன். இதில் கணக்கு ஒன்றுமே இல்லை. இதில் சிம்பிளாக நீங்கள் பார்க்க வேண்டியது இந்த 2 கோடுகள் எங்கெங்கே போகுது. ஏர்னி மாதிரி இருக்கும், ஏயாக இருக்கும், பியாக இருக்கும், எம்மாக இருக்கும், டபிள்யூவாக இருக்கும். இவ்வளோ தான். இதில் வேறு எதுவுமே இந்த பேட்டர்னுகளில் இல்லை. சரியா? ஓகே, தேங்க்யூ.